அவர் சொல்றார் பயப்படாத. ஏன்னா பயங்கிறது நம்பிக்கையோட எதிரி. யாரோட எதிரி? விசுவாசத்துக்கு எதிரி. பயம் நம்பிக்கைக்கு எதிரி. பயம் வந்தா விசுவாசம் போய்விடும். அதனால தான் இந்த ஏசாயா 41:10 இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. பயப்படாத, நீ பயப்படாத. இது ஆலோசனை இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ற? கட்டளையாக இடுகிறார். கட்டளை இடுகிறார், பயப்படாதே. கர்த்தருடைய கட்டளை இது, ஆலோசனை இல்லை. நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், நீ பயப்படாத, அப்படி சொல்லலை. அவர் கட்டளை இடுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவ பிள்ளைகளே, கட்டளை இடுகிற தேவன். அவருடைய கட்டளை என்னென்ன? நீ பயப்படாதே என்று இந்த காலை வேளையிலே கட்டளை இடுகிறார். கையை தட்டி நல்லா நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பயப்படாது அப்படிங்கிறாரு. எதுக்கு பயப்படுற? கர்த்தருடைய கட்டளை என்ன தெரியுமா? நீ பயப்படக்கூடாதுங்கிறதான் அவர் உனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பயங்கிறது சத்துரு பயன்படுத்தக்கூடிய ஆவிக்குரிய ஆயுதம். அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட விடாமல் தடுத்து விடும். அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால தான் தேவன் உங்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். என்ன அப்படின்னா, நீ பயப்படாதே என்று தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களையும் நீக்கி போட்டு பயத்துக்கு விலக்கி இந்த மாதத்திலே உங்களை பாதுகாக்க போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பயம் என்பது விசுவாசத்தை பின்னுக்கு தள்ளக்கூடியது. ஃபெய்த் இன் ரிவர்ஸ் ஃபியர். பயம் வந்துருச்சு அப்படின்னா விசுவாசம்லாம் காணாமல் போயிடும். பயம் வந்துருச்சு அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் போயிடும். பயம் வந்துருச்சு அப்படின்னா வெற்றி தெரியாது, தோல்வி தான் கண்ணுக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட பயம் உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பயம் உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயம் என்பது தேவன் எனக்கு எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கைக்கு பேர் தான் பயம். புரிஞ்சுக்கணும், தேவன் எனக்கு எதுவும் செய்ய மாட்டார்னு விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் பயம். பயம் என்பது தேவன் எனக்கு செய்ய மாட்டார்னு விசுவாசிக்க வைக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன், செய்வேன், செய்ய போகிறேன். ஆகவே நீ இந்த பயம் என்கிற ஆவி உன்னை விட்டு விலகட்டும்னு இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து கட்டளை இடுகிறார். கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பயப்படாதேன்னு கட்டளை இட்டு அதோட விட்டுறல. அடுத்து சொல்றாரு, பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒரு உடன்படிக்கை பண்றார். நீ பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க தனியா இருக்கிறீங்கிற அந்த உணர்வு ஒரு பொய்யானது. தேவ பிள்ளைகளே, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயம் உன்னோட இருக்கா? ஆண்டு சொல்ற, இப்ப பயத்தை நீக்கிட்டு நான் உன்னோட இருக்க போறேங்கிறாரு. நீங்க இப்ப எதை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ள போறீங்கிறதான் பிரச்சனையா இருக்கு. பயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவன் எதுவும் செய்ய மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா தேவன் உங்களோட இருக்காருன்னா, என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார் என்று நினைப்பீர்கள். இந்த உலகத்தின் முடிவு வருந்தும் சகல நாட்களும் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எபிரேயர் 13:5 சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவன் உங்களோடு செய்கிற ஒரு உடன்படிக்கையின் வார்த்தை. ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு பொருந்தும். ஏன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, ரோமர் 8:31. தேவன் நம் பட்சம் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கவனிச்சிங்களா? ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள் தான் நீங்க. அவர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் இந்த மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உங்கள் பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சாலும், உங்கள் குடும்பம் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும், அந்த மகா பெரிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு இருப்பது தான் பெரிய செல்வம். அவர் உங்களோடு இருப்பது தான் உங்களுக்கான பலன். அவர் உங்களோடு இருப்பது தான் உங்களுக்கான ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நீடித்த வாழ்வையும்
உங்கள் வாழ்நாள் முழுவதும் கொண்டு வர போகிறது.